தெரியாமல் நேற்று பிக் பாஸ் பார்த்துட்டேன். நான் பிக் பாஸ் பார்க்குறதில்ல. ஸோ என்ன காரணத்தினால பார்க்குறதில்லன்றது பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த சீசன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. சீசனும் ஒஸ்ட்டு, உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸும் ஒஸ்ட்டு. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபேமிலி ஷோ அப்படின்னு தான் வந்து பண்ணாங்க, ஓகேவா? பிக் பாஸ்ன்றது என்ன? அது ஒரு கேம். அந்த கேமில் வந்து ஒரு 15, 20 பேர் கூட ஒரு வீட்டில் நம்ம தங்கியிருக்கோம்னா, ஒருத்தரோட கேரக்டர் என்ன அப்படின்றது ரிவீல் ஆகும். ஸோ ஒழுக்கம், ஒத்துமை இது 2ம் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஷோவில் வந்து அந்த ஷோ வந்து ஆரம்பித்ததுக்கான காரணமாக இருந்திருக்கும். ஒரு சம்மந்தமே இல்லாத ஆட்கள் வந்து ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கும்போது, எவ்வளோ ஒழுக்கமாகவும் ஒத்துமையாகவும் இருக்காங்க, யார் நல்லவங்களா இருக்காங்க, யார் அந்த கேமில் டாஸ்கில் கடினமாக உழைச்சி எல்லாத்துலேயும் பொறுமையாக இருந்து பொறுத்து போய் கடைசியாக யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து டைட்டில் வின்னர் பட்டம் கொடுப்பாங்க. போன வாட்டி வந்து முத்துக்குமரன் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா முத்துக்குமரன் வந்து எல்லாத்துக்கும் பொருத்தமான ஆள். எல்லா டாஸ்க்லேயும் வந்து நல்லா பண்ணார். கேரக்டராகவும் நல்ல மனிதர், நல்ல டேலண்டட் பர்சன், ஓகே. ஆனால் இந்த சீசனில் போட்ட ஆட்களும் சரியில்லை, வைக்கிற டாஸ்க்கும் சரியில்லை, அவங்க பேசுகிற வார்த்தைகளும் சரியில்லை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரஜன் அவங்களோட ஒய்ஃபு சாண்ட்ரா, ஸோ அவங்கள வந்து எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ, எவ்வளோ ஹராஸ் பண்ண முடியுமோ, ஃபிசிக்கலாக வந்து ஹராஸ் பண்ணி அவங்கள தள்ளி விட்டு, ஒரு டாஸ்க்கு தானடா இது, ஒரு கேமு. அதை ஒன்று இவ்வளோ நாள் கலந்துக்கிட்டீங்க, எல்லோரும் ஒன்றா இருந்திருக்கீங்க, ஒரே ஒன்றா சாப்பிட்றீங்க, ஒன்றா தூங்குறீங்க, ஒரே வீட்டில் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சியை வந்து இப்படி தான் அடித்து வெளியே தள்ளி விடுவீங்களா? என்ன எனக்கு இது புரியல. அவங்க வந்து ஃபிசிக்கலாக அவங்களுக்கு உடம்பு சரியாமல் வந்து ஃபிக்ஸு வருது, அப்போ கூட ஒரு ரியாக்ட் பண்ணல. ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, கார்லேருந்து இறங்கி வந்த சபரி பிரதர், அந்த கானா வினோத் அண்ணா, அதுக்கப்புறம் விக்கல்ஸ் பிரதர், 3 பேருக்குமே வந்து ஹட்ஸ் ஆஃப். ஏன்னா அது ஒரு கேமுன்னு தாண்டி ஒருத்தர் ஃபிசிக்கலாக வந்து அவங்க முடியாமல் இருக்காங்க, உதவி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்துக்காக தான் நீங்கள் பிக் பாஸ்குள்ளே போகிறீங்க. இந்த மாதிரி எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் வரணும் அப்படின்றதுனால தான். உள்ளே போயும் டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு, அசிங்கமாக பேசிக்கிட்டு, என்ன நீங்கள் கற்றுக்குறீங்க என்னன்னே எனக்கு புரியல. இருக்கிறதுலே ஒஸ்ட்டான சீசன் இந்த சீசன் தான். ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கே நான் பர்சனலாக வந்து இந்த ஷோவை பார்த்ததுக்கு நான் வெட்கப்படுறேன். அது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப கேவலமாக இருக்குது. வேஸ்ட். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. தயவு செஞ்சு பிக் பாஸ் ஷோவில் இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ்லாம் போட்டு ஷோவை அசிங்கப்படுத்தாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம்.